வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய பயிற்சி 1.3ல 4th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் தான், நான் உங்களுக்கு சம்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக வரல. சம்ஸ் எல்லாம் எப்படி போடணும், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம், இதை பத்தி உங்களுக்கு புரிய வைக்க தான் வந்திருக்குன்னு. ஓகேவா? நம்ம இன்னைக்கு இந்த சம்ம எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிறோம்ன்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 30 செகண்ட் சேலஞ்சை பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு நான் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். அந்த 30 செகண்ட்ஸ் டைம்ஸ்க்குள்ள இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஓகேவா? வாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டா பண்றாங்க, எத்தனை பேர் ஆன்சர் தப்பா பண்றாங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Do some maths. என்ன சம் போட்டாலும் சரி, முதல் கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆன்சரவே போட முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்னன்றதை புரிஞ்சுப்போம். இந்த ஒரு கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராஃப் தான் உங்களுக்கான கொஸ்டின். இந்த கிராஃபை வச்சு மொத்தம் 4 ரோமன்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய கிவன், அதுக்கப்புறம் ஃபைண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை நல்லா பாருங்க. கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதுல வந்து ஒரு ஆர்க் ஒண்ணு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது 9ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க கரெக்டா 4ம் 3ம் மிட் பாயிண்ட் மீட் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் 7, ஒய் ஆக்சிஸ் 6ல வந்து மீட் ஆகுது. அதோட லாஸ்டா 10ல போய் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் 10ல போயிட்டு 10-0க்கு க்ளோஸ் ஆகுது. இதுதான் இதுல கொடுத்துருக்கக்கூடிய கிராஃப். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோமனை இப்ப ஈஸியா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோமன்ல ABCDன்னு சொல்லி 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா f(0) கொடுத்துருக்கான். இதுல f(0) என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? f(0) அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, f(0) எக்ஸ் ஆக்சிஸ் 0 அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸ் 0னா அப்ப y என்னவா இருக்கும்னு கேட்காங்க. இந்த ஆர்க் வருதுல, எல்லோ கலர் ஆர்க், இதுல வந்து எக்ஸ் 0னா y எதுல மீட் ஆகுது? 9. அப்ப f(0) ஆன்சர் 9. ஏக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நம்ம கிராஃபை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போட வேண்டியதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்புறம் பி क्वेश्चन பாருங்க. பில என்ன கேட்டிருக்கானா f(9). f(9)னா எக்ஸ் ஆக்சிஸ் 9ல பாருங்க. 9 கரெக்டா எங்க மீட் ஆகுது? இங்க 2ல கிராஸ் ஆகுதா? இங்க 2ல கட் ஆகுது பாருங்க. எப்படி பார்க்கணும்னா 9ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போங்க மேல. இந்த இடத்துல கட் ஆகுது. அந்த கட் ஆகிற இடத்துல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஒய் ஆக்சிஸ் எங்க போய் மீட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா 2ல மீட் ஆகுது பாருங்க. இது ரெண்டுமே கட் ஆகிற இடம் 2. அப்ப f(9)ன்றது என்னது? 2. அவ்வளவுதான். இப்ப f(2) பார்ப்போமா? f(2) எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் 2ல பார்க்கணும். அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. எங்க கட் ஆகுது? கரெக்டா 6ல கட் ஆகுது. அவ்வளவுதான். 2ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். எங்க கட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 6. அப்ப இதுக்கான ஆன்சர் 6. லாஸ்ட் டி. டிக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். f(10)ன்னு கொடுத்திருக்கான். இதை இப்ப நீங்களே சொல்ல போறீங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்ல போறீங்க. f(10) என்ன? f(10) கரெக்டா எங்க அந்த ஆர்க் மீட் ஆகுது? 10ல மீட் ஆகுது. அதுல இருந்து எக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. என்ன வரும்? 0. ஒய் ஆக்சிஸ் எதுல இருக்கு? 0ல இருக்கு. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். நீங்க கிராஃப் புரிஞ்சுக்கிட்டா சரி, இதுக்கான ஆன்சர் ஈஸியா போகலாம். இப்ப செகண்ட் ரோமன் பார்ப்போம். செகண்ட் ரோமன் क्वेश्चन என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கானா f of x equal to 1 ன்னு சொல்லிருக்கான். இதுல இருந்து x ஓட மதிப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும்.
போன சம்ல வந்து எஃப் ஓட மதிப்பு கொடுத்துட்டா ஒய்யோட மதிப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுல அப்படியே ரிவர்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னுனா ஒன்னுன்றது இது எதை மீன் பண்ணுது, அதான் எதை மீன் பண்ணுது, ஒன்னுன்றது வந்து ஒய்ய மீன் பண்ணும். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னா ஒன், ஒய் ஆக்சிஸ்ல ஒன் வருதுல அதுதான். அப்ப அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க எக்ஸ் என்னவா இருக்கும், கரெக்டா 9.5ல வந்து மீட் ஆகுது பாருங்க. 9க்கும் 10க்கும் நடுவுல கரெக்டா கிராஸ் ஆயிருக்கா. அப்ப f of x equal to 1, இதோட ஆன்சர் f of 9.5. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் ரோமன் போவோம். தேர்ட் ரோமன்ல பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்கானா, மதிப்பகம் டொமைன் அப்புறம் வீச்சகம் ரேஞ்ச், இது ரெண்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். எப்பவுமே நம்ம எந்த ஒரு செட் எழுதும் போதும் செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு எழுதுவோம், டொமைன் மதிப்பகம்னு எழுதுவோம். அதோட செகண்ட் வேல்யூவை வீச்சகம் ரேஞ்சுன்னு எழுதுவோம். இதுலயும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு கிராஃப் வரையும் போது ஃபர்ஸ்ட் எழுதுறது நம்பர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். செகண்ட் வர நம்பர் எல்லாமே ஒய் ஆக்சிஸா இருக்கும். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல வரக்கூடிய எல்லா நம்பர்ஸும் என்னது, மதிப்பகம். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ்ல வர நம்பர்ஸ் எல்லாமே வீச்சகம் ரேஞ்ச். இப்ப எல்லாத்தையும் நம்ம எழுதுவோமா, இதுல வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எது வரைக்கும் வரும்னா 0ல இருந்து 10 வரைக்கும் வரும். ஏன்னா இந்த ஆர்க் எங்க போய் மீட் ஆகுது, 10 வரைக்கும் மீட் ஆகுது. அப்புறம் ஒய் ஆக்சிஸ் 0ல இருந்து 9 வரைக்கும். அப்ப எழுத வேண்டியதான் மதிப்பகம் என்னன்னு எழுதுவோம், 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10. அவ்வளவுதான். வீச்சகம் அப்படியே எழுத வேண்டியதான் 0 1 2 3 4 5 6 7 8 and 9. அவ்வளவுதான். தேர்ட் ரோமன் முடிஞ்சு போச்சு. மதிப்பகம் என்னன்னு எழுதிட்டோம், வீச்சகம் என்னன்னு எழுதிட்டோம். இப்போ ஃபோர்த் ரோமன் போவோம். ஃபோர்த் ரோமன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, ஆரின் நிழல் உரு, அது ஃபைண்ட் அவுட் பண்ணி. அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்ல பாத்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் 6. ஓகேவா? அதுதான் நம்ம கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த 6 இருக்குல்ல, எக்ஸ் ஆக்சிஸ் 6, இதோட நிழல் உரு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, 6ஓட நிழல் உரு எப்படி கண்டுபிடிக்கணும், 6 ஆக்சிஸ்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து பாருங்க, ஆர்க்கு இங்க கட் ஆகுது. அதுல இருந்து அப்படியே ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க எந்த இடத்துல கட் ஆகுது, 5ல கட் ஆகுது. ஓகேவா? அப்ப அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான், ஆரில் நிழல் உரு என்ன 5 ஆகும். இங்கிலீஷ்ல எழுத போனா 5 is the image of 6. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா சம்ஸுமே நீங்க ரொம்ப ஈஸியா போடணும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற எல்லா சம்ஸுமே உங்களுக்கு மெசேஜா வரணும், நான் போற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரியும்னு நினைச்சீங்கன்னா கீழே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல்ன்றத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் நடத்துறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேஷனுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்க, மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கான ஃபுல் நோட்ஸும் நான் வீடியோ எண்ட்ல கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேவா? பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. நெக்ஸ்ட் செஷன் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கலான்றதை பார்ப்போம். பாய் பாய்.